எலெக்ஷன்லாம் அதிமுக அணி தோற்று போனதற்கு முக்கிய காரணம் எம்ஜிஆருடைய சாதனைகளை வந்து மறக்கடிச்சதான். மறக்கடிக்கலை, இவங்க வந்து அதை மறந்துட்டாங்க. மக்களுக்கு நினைவு இருக்குது. எம்ஜிஆர் பீரியடில் தான் வந்து வரி இல்லாத பட்ஜெட் தாக்கல் பண்ணாங்க. வரி இல்லாத பட்ஜெட் தாக்கல் பண்ணுறாரு. பற்றாக்குறையில் இருந்த கஜானாவை வந்து ஓரளவுக்கு நிறைவுடையதாக கொண்டு வந்தது எம்ஜிஆர் தான். அவர் காலத்தில் தான் 17 லட்சம் ஹெக்டேர் நிலங்கள் நெல் விளைச்சல் இருந்தது. 1977 10 ஆண்டுகளுக்குள்ள 70 ஹெக்டேர் உயருது. 17 70 உயருது. கரும்பு விளைச்சல்ல முதல் இடத்துல இருந்துச்சு தமிழ்நாடு. நெல் விளைச்சல்ல 2வது இடத்துல இருந்துச்சு. மின் உற்பத்தியில 3வது இடம் இந்தியாவிலேயே. அதற்கு பிறகு சிறப்பு திருமணங்கள் நடத்தி வைக்க சொன்னார். சிறப்பு திருமணங்கள்னா இலவச திருமணங்கள் தான். ஏழை ஜோடிகள் போய் அங்கே பதிவு பண்ணிக்கிட்டா அவங்களுக்கு ஒரு நாளில் வந்து. அப்புறம் இலவச திருமணம்னு சொல்கிறது நல்லா இல்லைன்னு உடனே எம்ஜிஆர் என்ன பண்ணார், எம்பி எம்எல்ஏ எல்லாரும் அதில் கலந்துக்கிடணும் அப்படின்னு சொல்லவும் அது வந்து ரொம்ப கிராண்டாக நடக்க ஆரம்பிச்சிச்சு. அதுக்கு வந்து சிறப்பு திருமணங்கள்னு பேர் கொடுத்து அந்த சிறப்பு திருமணங்களுக்கு கோயிலில் இருந்து சீர் கொடுக்கணும். பொண்ணு மாப்பிள்ளைக்கு பட்டு வேட்டி, சேலை, தாலி, சீர் எல்லாமே கொடுக்கணும். அப்படி கோயில்களை வந்து ஏழைகளுக்கு உதவக்கூடிய ஒரு அறநிலையங்களாக அறநிறுவனங்களாக மாற்றினார். அப்புறம் விளக்கேற்றி வச்சவர் எம்ஜிஆர், அதை மறக்கவே கூடாது. அதெல்லாம் மறந்தா பெரிய பாவம். விவசாயிகளுக்கு வந்து நிலத்தை வந்து சொத்துக்களை ஜப்தி செய்யக்கூடாது. இந்தியாவிலே முதல்ல அந்த சட்டத்தை போட்டவர் எம்ஜிஆர் தான். அவங்க கடன் அடைக்கலை அப்படின்னா அவங்களுடைய சொத்துக்களை வந்து ஜப்தி செய்யக்கூடாது. அவங்களுக்கு வந்து இலவச அந்த பம்ப் செட்டுக்கு உண்டான மின்சாரம் கொடுத்தாரு. அது போக வீடுகள்ல எல்லாம் வந்து ஒரு குண்டு பல்பு வந்து இலவசம். நானே போட போறேன் சட்டம், பொதுவில் நன்மை புரிந்திடும் திட்டம், நாடு நலம் பெறும் திட்டம்.